ஹாய், வெல்கம் டு திஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸில் நம்ம மெனுஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வேர்ட்பிரஸோட டேஷ்போர்டில் இருக்கோம். மெனுஸ் அப்படிங்கிறது வந்து அப்பீரியன்ஸ் கீழே இருக்கும். அப்பீரியன்ஸ் போனீங்கன்னா அப்பீரியன்ஸ் கீழே மெனுஸ் அப்படின்னு வரும். மெனுஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து மெனுஸ்லாம் ஷோ ஆகும். அதாவது நம்மளோட அந்த starting.ranimo.inல இருக்குல்ல, அதில் உள்ள மெனுஸ் ப்ரைமரி மெனு அப்படிங்கிறது ஷோ ஆகும். ப்ரைமரி மெனு அப்படிங்கிறது மெயினான ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ரோல் பண்ணுறது மெயின் மெனுன்னு சொல்லுவாங்க. செகண்டரி மெனுங்கிறது நம்ம ஒரு கஸ்டமரோட நம்மளோட ஒரு கிளைண்ட் லாகின் பண்ணி உள்ள போகிற மாதிரி ப்ரைமரி மெனு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி ஒரு பிளாக் போஸ்ட்டுக்கெலாம் தேவைப்படாது, நம்ம ஊக்கமாக செய்யும்போது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ மெனுஸ் இது தான். இப்போது இந்த மெனுஸில் நம்மள ப்ரைமரி மெனுவில் இந்த ஷாப் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி ஆட் டு மெனுவில் கொடுத்துட்டோன்னா அது வந்து இந்த மெனுவில் ஆட் ஆகிடும். அவ்வளோதான். அப்போ சேவ் மெனு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடணும். ப்ரைமரி மெனு அப்படிங்கிறது நான் சொன்னது இந்த மேலே இருக்க இந்த மெனுஸ் தான். செகண்டரி மெனு அப்படிங்கிறது நம்ம அந்த ஃபோன் நம்பர் இருந்துச்சுல starting.ranimo.inல, இது செகண்டரி மெனு அப்படின்னு வரும். இது கால் டு ஆக்ஷனில் இருக்குது. அப்புறமா ஆஃப் கேன்வா மெனுங்கிறது மொபைல் வியூக்கு வர்றது. ஓகே, இதன் அடுத்து ஃபுட்டர் மெனு. ஃபுட்டர் மெனுவில் என்னென்ன மெனு வரும், இதே மெனு ஃபுட்டர்லேயே வரணும்னா நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுட்டர்லேயே வந்துடும். ஓகே தானே. இதில் நம்ம போஸ்ட் வேணால் போஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸாம்பிள்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஆட் பண்ணல, அதை கூட மெனுவில் வேணால் வர வச்சுக்கலாம். இல்லை கஸ்டம் லிங்க் வேணால் வர வச்சுக்கலாம். இல்லை கேட்டகரி வர வச்சுக்கலாம். இல்லை ஊக்கம் செட் பாயிண்டில் சொல்லி இந்த லாக் அவுட் இது கூட ஆர்டர்ஸ் இது கூட நம்ம வர வச்சுக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ அதை வர வச்சுக்கலாம். ஓகே தானே. இப்போ சேவ் மெனு கொடுத்தாச்சு. சேவ் மெனு கொடுத்தவொடனே இப்போ நம்மளோட starting.ranimo.inல போய் பார்க்கலாமா ஷாப்புக்கு அது வந்திருக்கானே. இப்போ எகைன் ஒரு வாட்டி லோட் பண்ணுறோம். லோட் பண்ணவுடனே ஷாப்புன்றது இங்கே ஷோ ஆயிடுச்சு. ஓகே தானே. ஏற்கனவே இருக்குல்ல, 2 ஷாப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், 2 ஷாப் இருக்குது. ஸோ 2 ஷாப் இங்கே ஆட் ஆச்சு. ஓகே தானே. இப்படியும் நம்ம மெனு ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த எடிட் ஹோம் பேஜ்னா இது இங்கே ஹோம் பேஜ் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பேஜ்னா எந்த பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த பேஜை ஓப்பன் பண்ணுறது. இது கஸ்டமைஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, அங்கே போயிட்டு நீங்கள் மெனு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இந்த இருக்குல்ல இங்கே மெனுஸ் இருக்குல்ல, மெனுஸில் போயிட்டு இந்த இடத்துல கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரைமரி மெனுவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இன்னுக்குள்ளே ஆட் பண்ண கூட கொடுத்துக்கலாம். செகண்டரி மெனு நான் சும்மா ஆட் பண்ணி பார்த்து வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக செகண்டரி மெனு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பட் அதை நான் இங்கே ஷோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் காட்டலை. ஸோ பிளாக் இங்கே என்ன வேணால் மாற்றிக்கலாம். சைட்டோட டைட்டில் அது எல்லாமே மாற்றிக்கலாம். ஓகே தானே. இப்போ இங்கே போய்ட்டு நான் எடிட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஹெட்டர் நான் எடிட் கொடுத்தேன்னா இங்கே அங்கே அழகாக ஷோ ஆகிடும். செகண்டரி மெனு இங்கே வரணும் அப்படின்றக்கேன் வேணாம். இந்த ப்ரைமரி மெனு இங்கே சென்டரில் வரணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே தானே, சென்டரில் வந்துடுச்சு. இப்படியும் நம்ம பண்ணிக்கலாம். சைட் லோகோ வேணும்னா சைட் லோகோ வச்சுக்கலாம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் லோகோ கொடுத்து நம்மளோட லோகோ கொடுக்கணும் அப்படின்னா அப்லோட் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா நம்மளோட என்ன வேணுமோ அந்த லோகோவை நம்ம செட் பண்ணிக்கலாம். முக்கால்வாசி இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட் கொடுக்குறதும் சரி, இந்த கேப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது, இந்த URL எல்லாமே கொடுக்கும்போது அந்த கூகுள் சர்ச் இன்ஜின் ரேங்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டவுட் இல்லாமல் ஸ்கேம் இல்லாமல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அதனால கொஞ்சம் ஒவ்வொரு அடி பண்ணுறப்பையும் நம்ம கரெக்டாக பண்ணிடணும். கொஞ்சம் வித்தை குறைச்சிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட லோகோ வந்துருச்சு. லோகோவோட வித்து அதெல்லாம் மாற்றிக்கணுன்னா நம்ம அழகாக மாற்றிக்கலாம். ஒரு சின்னதாக இருந்தால் போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ அவ்வளோதான், பப்ளிஷ் கொடுத்துட்றோம். ஸோ இதுதான் மெனு. இது நான் இதுக்கு உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்கேன். பேஜஸ், போஸ்டர்ஸ், கேட்டகிரி, மெனுஸ் அது முக்கியமாக பார்க்குறோன்னா நம்ம அடுத்து வந்து ஒரு e-commerce ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் SEO பற்றி நம்ம இன்டெப்த்தாக போவோம். ஒரு e-commerce ஸ்டோர் க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி ஒரு செல்லரை ஃபைன் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்து SEO பற்றி பார்க்கலாம். அப்புறம் ஃபேஸ்புக் ஆட், இன்ஸ்டாகிராம் ஆடு, அப்புறம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகே தானே. தேங்க்யூ. கலைவத்தில் தலை சிறந்தவன், திசை எட்டு புகழ்